இந்த உலகத்திலேயே பெஸ்ட் குக் யாரு? அம்மா தான் சார். ஹாய் ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு வள்ளிஸ் கிச்சன். நாம் இந்த வீடியோவில் சத்தான பப்பாளி அல்வா எப்படி செய்யலான்றது தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பப்பாளி பழம் துண்டு சின்ன சின்னதாக நறுக்கி ஒரு 3 கப் எடுத்துக்கோங்க. சர்க்கரை 3/4 கப் எடுத்துக்கோங்க. நெய் 4 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. காய்ச்சின பால் ஒரு அரை கப் எடுத்துக்கோங்க. ஏலக்காய் வந்து பொடி பண்ணி 1 டீஸ்பூன் எடுத்து வச்சுக்கோங்க. முந்திரி 7, பாதாம் பருப்பு 7, உப்பு வந்து தேவையான அளவு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது முந்திரி பருப்பை நெய்யில் வறுத்து சின்ன துண்டுகளாக நறுக்கி வச்சுக்கோங்க. அதே போல் பாதாம் பருப்பையும் மெல்லிசாக நறுக்கி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது ஒரு அடி கனமான பாத்திரத்தில் கொஞ்சமாக நெய் விட்டு பப்பாளி பழ துண்டுகளை போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அது வந்து பச்சை வாடை போன பின்னாடி காய்ச்சின பாலை அது கூட நல்லா ஊற்றி வேக விட்டுருங்க. பப்பாளி குழையும் போது அதோட சர்க்கரை சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. பப்பாளியில் வந்து இயற்கையாகவே இனிப்பு இருக்கும், அதனால் சர்க்கரை அளவை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. அல்வா சுண்டி வரும்போது மீதி இருக்கிற நெய்யை அதில் விட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போது பாத்திரத்தில் அல்வா ஒட்டாமல் வரும்போது முந்திரி, பாதாம் பருப்பு, ஏலக்காய் பொடி தூவி கிளறி கீழே இறக்கி வச்சுருங்க. இப்போது பப்பாளி பழ அல்வா தயார். தேங்க்யூ வீவர்ஸ்.